வணக்கம். என் பேர் மயூர்நாதன். என் கம்பெனி பேர் வந்து வளர்ச்சி வேல்யூ சொல்யூஷன்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, மக்களுக்காக, பிஸ்னஸ்க்காக அவங்க ரைட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு, அவங்களோட நீட்ஸ், அவங்களோட தேவைகள், அவங்களோட வாண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீசஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே வந்து முதலீடு போடுறது என்றைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து வளர்ச்சி தரும். நம்ம எல்லாரும் நிறையா சம்பாதிக்கிறோம், நிறையா செலவு பண்ணுறோம். அந்த சம்பாதிக்கிறதுலேயே செலவு பண்ணுறதுலையுமே ஒரு சின்ன ஒரு காம்பனண்ட் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ, அதுதான் சேவிங்ஸ். ஒரு 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 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம் மாதம், ஒரு 500 இல்லை 1000 நம்மளால் முடிஞ்சது எடுத்து வச்சிட்டிங்கன்னா பாக்கி 9,000 தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 1000 அது வளர்ந்து வளர்ந்து உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை வந்து ஒரு பல வருஷங்களுக்கு கழிஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகும்? நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எதுக்கு எனக்கு அது தேவை அப்படின்னு. எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? குழந்தைங்க படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்க கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளே வந்து சொந்தமாக ஏதோ வீடு மனம் வாங்குறதுக்கு தேவைப்படும் ஒரு சின்ன இனிஷியல் அமௌண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெளியூர் போகிறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் ஆசை இருக்கும், வெளியூருக்கு போகிறதுக்கு பண்ணிக்கலாம். இல்லை உள்ளூர்லேயே நம்ம நிறைய சுற்றி நிறைய இடங்கள் நம்ம ஊரில் இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு செலவுக்குமே வந்து அது இல்லை, பிள்ளைங்க வெளியூர் படிக்க ஆசைப்படுது, அவங்களுக்கு செலவுக்கு மினிமம் ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. ஏன் டிமாண்ட் இருக்குது? ஏன்னா அது வந்து இன்ஃப்ளேஷனை மீறி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரப்போகுது. இப்போ நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்னாக்கா இப்போ பேங்க்குக்கெலாம் போனீங்கன்னா 6.5-7% வந்து சொல்கிறாங்க. ப்ரைவேட் NBFCs எல்லாம் போனீங்கன்னாக்கா அவங்க 8% 9%. சுந்தரம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 வரைக்கும் கொடுக்குறாங்க 5 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல் ஆனால் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ போயிட்டுருக்கு? கிட்டத்தட்ட 6% போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன சேவிங்ஸ்? 4% தான் சேவிங்ஸ். அதாவது நான் ஹையஸ்ட் கேட்டகரி எடுத்துட்டாலே. இல்லைன்னா நீங்கள் 7% பேங்க்கில் போட்டிங்கன்னா 6% இன்ஃப்ளேஷனில் போய் உங்களுக்கு கையில் வரது 1%. அதில் டேக்ஸ் போச்சுனாக்கா என்ன வரும் நீங்களே யோசிங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறது என்னன்னாக்கா, ஆவரேஜாக worst of the worst funds have given around 12% returns. So that means 6% உங்கள் இன்ஃப்ளேஷன் போனால் கூட you still have 6% growth in your hands. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்வெஸ்ட் வைஸ்லி, இன்வெஸ்ட் கரெக்ட்லி. அதுக்கு கைட் பண்ணுறதுக்கு தான் இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் அட்வைஸ்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்களோட என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் வந்து இதில் போடுங்க அதில் போடுங்க அப்படி போடுங்க நோ. ஏன்னா நான் அனுபவிச்சிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் த வாட் எவர் மிஸ்டேக்ஸ் ஐ ஹேவ் டன், ஐ டோன்ட் வாண்ட் அதர்ஸ் டு டூ தட். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட வந்து பேசினீங்கன்னாக்கா, நான் என் குடும்பமாக எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி பண்ணுவேனோ அது மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் பிடிக்கவே பிடிக்காது, நோ இஷ்யூஸ். டெபாசிட்டில் போடுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 500 rupees தான். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும். 1000 போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும், 5000 போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும். நான் ஜென்ரலாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து மினிமம் 5,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷத்தில் ஒரு கணிசமான கைக்கு வந்து தொகை வந்து நிற்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ், என்கிட்ட சடனாக என்கிட்ட வந்து பணம் இருக்குது, இது வந்து நான் சொல்கிறது வந்து SIP மாடல். SIPங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். 5000 வாட் எவர் யூ ஆர் இன்வெஸ்டிங் அந்த டெபிட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கும். அதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னாக்கா, காம்பவுண்டிங் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நீங்கள் சேவிக்கிறத அப்படியே குட்டி போட்டு அது இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படி க்ரோ ஆகிட்டே போகும். டிப்பிக்கலாக ஒரு எடுத்துட்டோம்னா 8 வருஷத்துல டபுள் ஆகும். அதே மணி அடுத்த 4 வருஷத்துல டபுள் ஆகும். ஸோ 12வது வருஷத்துல யூ ஆல்மோஸ்ட் 2 times. அண்ட் ஆஃப்டர் 12 years இட் பிகம் 3 yearsல டபுள் ஆகிடும். அண்ட் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் எவ்ரி இயர் டபுள் ஆகும். ஸோ யூ இமேஜின் இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் இருக்காங்க. ஒரு அம்மா வந்து குழந்தை பிறந்த ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து ஜஸ்ட் 2000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாங்க. அந்த குழந்தைக்கு 25வது வயசுல கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் வந்து நல்லா கிராண்டாக பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு செலவு பண்ணாங்க. இன்னொரு 50 லட்சம் அந்த அம்மா கையில், அந்த அம்மா வந்து டெபாசிட்டாக எடுத்து பொண்ணு கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன பண்ணாங்க? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு 2000 ரூபா மாதம் போட்டு வந்தாங்க. ஆனால் எங்கேயுமே அதை பிரேக் பண்ணல, இது எடுக்கல, மிஸ் பண்ணல, கன்சிஸ்டண்டாக போட்டு வந்தாங்க. கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் வாட் இஸ் த பவர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதில் வேரியஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. இனிஷியலாக நான் ஃபஸ்ட்டு வந்தால் நான் என்ன பண்ணுறது, எப்படி எதில் போடுறது, என்ன போடுறது, அதுக்கு நம்ம கைடன்ஸ் கரெக்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. டெட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. டெட் ஃபண்டுங்கிறது கவர்மெண்ட் பாண்ட்ஸு, கார்பரேட் பாண்ட்ஸு, RBI பாண்ட்ஸு அதில் போடுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். அது ஒரு 7-8% வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரியும். இல்லைனா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் இருக்குது. பேலன்ஸ் ஃபண்ட்னா என்ன, ஒரு 30-33% ஒரு டெட் ஃபண்டில் போடுவாங்க, பேலன்ஸ் வந்து ஈக்விட்டியில் போடுவாங்க. ஈக்விட்டியில் போகிறது நிறைய பேர் என்ன நினச்சிக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட்டு மேலே கீழே போயிட்டு இருக்கு, அதனால தான் SIP மாடல் சொல்கிறது. ஏன் சொல்கிறது, மேலே போச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கம்மி யூனிட் வரும், கீழே இறங்கிச்சுனாக்கா அதே மணி உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் தரும். ஸோ உங்களுக்கு ஆவரேஜ் அவுட் ஆகிடும். ஸோ யூ லேர்ன் மோர். அண்ட் செகண்ட்லி த மார்க்கெட் இஸ் க்ரோயிங்
கன்சிஸ்டன்ட்லி அட் அரௌண்ட் 10% இயர் ஆன் இயர். நீங்கள் லாஸ்ட் 30 years டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் growing அரௌண்ட் 10% எவ்ரி இயர் ஆன் இயர். என்னதான் டிப்பு ஹப்பு எல்லாம் இருந்தாலுமே நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம எவ்ரி இயர் அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா இல்லையா பார்த்துட்டு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, யூ கேன் ஆல்வேஸ் மூவ் யர் ஃபண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ஃபண்டு நல்லா போயிடல அப்படின்னு சொன்னாலும் நம்ம அடுத்த அந்த ஃபண்ட் அப்படியே வந்து இன்னொரு ஃபண்டுக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். செகண்ட்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நோக்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். எனக்கு 5 வருஷத்துல ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி காரோட விலை இன்னைக்கு என்ன, அன்னைக்கு எவ்வளோ இருக்கும், ஏன்னா நம்ம இன்ஃப்ளேஷன்லாம் ஆட் பண்ணோம்ல. ஸோ அதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா எவ்வளோ வருது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இல்லை எனக்கு இப்போ எதுவும் தேவையில்லை, என் குழந்தை வந்து 5 வயசு, அவனுக்கு 20 வயசுல அவனுக்கு படிப்புக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு இன்னைக்கு படிப்புக்கு என்ன செலவு, அவர் எங்க படிக்கிற போறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ லட்சம் எனக்கு தேவைப்படும். ஸோ தென் வி கேன் பிளான் தட். ஸோ இஃப் யூ ஸ்டார்ட் பிளானிங் அண்ட் இன்வெஸ்டிங் கரெக்ட்லி, லெட் மீ டெல் யூ, யூ வில் பி வெரி ஹாப்பி.